ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை யூடியூப் சேனல் மூலம் ஆனந்த ஆசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் கடவுள் தரிசனத்தில் இந்த விஷன் ஆஃப் காட் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வாரம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய கிருஷ்ணாபாய் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூலின் விளக்கம்: குரு அருள் என்னும் ரசவாதத்தின் மூலம் மனிதத்தன்மையின் குறுகிய எல்லைகளை மாதாஜியினால் எப்படி கடக்க முடிந்தது? எப்படி அவரால் செங்குத்தான ஆன்மீக உயரங்களை ராஜ கம்பீரத்துடன் எளிதாக ஏறி எட்ட முடிந்தது? அதன்பின் தெய்வீகத்தை எல்லாவற்றிலும் எல்லாமாகவும் எல்லாவற்றையும் கடந்த ஆதி புருஷனாய் எப்படி அவரால் காண முடிந்தது? இந்த நூலின் விளக்கம் இவற்றை வெளிப்படுத்துகிறது. புத்தகத்தில் உள்ள சில சம்பவத்தை இன்று காண்போம். சுமார் 1 மாதத்திற்கு பிறகு ஒரு மறக்க முடியாத இரவு. கிருஷ்ணாபாயும் ராமதாசனும் ஆசிரமத்தில் தனியாக இருந்தனர். முரட்டு தோற்றம் கொண்ட இருவர் ஆசிரமத்திற்கு வந்தனர். விளக்குகளை அணைத்தனர். கிருஷ்ணாபாயின் கழுத்தை நெரிக்கும் நோக்கத்துடன் அவர் மேல் பாய்ந்தனர். அவர் வேதனையின் உச்சநிலையை அடைந்தார். ஆனால் இறைவன் உலகின் பேரரசர், அவரிடம் சரணடைந்தவர்களின் காவலர். வியக்கத்தக்க விதத்தில் அவர் கிருஷ்ணாபாயின் துணைக்கு வந்தார். அந்த மனிதர்கள் கொலை செய்யும் நோக்கத்துடன் தான் வந்தனர். ஆனால் அவர்களால் தங்கள் வேலையை முடிக்க முடியவில்லை. திடீரென்று அவர்களுக்கு ஒருவிதமான பெரும் அச்சம் ஏற்பட்டது. அவர்கள் ஒரே பாய்ச்சலாக தப்பி ஓடினர். ஓடும் பொழுது கிருஷ்ணா பாயை கீழே தள்ளிவிட்டு சென்றனர். அங்கே ஒரு செப்பு குடம் இருந்தது. அவர் கீழே விழும்பொழுது அவரது முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதி குடத்தின் விளிம்பில் வேகமாக மோதியது. அந்த மனிதர்கள் தாக்கிய பொழுது கிருஷ்ணாபாயின் உதடுகளிலிருந்தும் ராமதாசனின் உதடுகளிலிருந்தும் ராம் ராம் என்ற சொற்களே எழுந்தன. இறை நாமத்தின் மாயமான ஒளிதான் அந்த மனிதர்களிடம் மர்மமான அச்சத்தை ஏற்படுத்தியது. அவர்களை அங்கிருந்து உடனே புறப்பட வைத்தது என்பது நிச்சயம் தெளிவான விஷயம். அந்த கணமே இறைவனின் கட்டளைப்படி நன்மையை கருதி ராமதாசன் காசர்கோடு ஆசிரமத்தை நிரந்தரமாக துறந்தான். ஒரு பக்தரின் வீட்டில் கிருஷ்ணாபாயுடன் இரவு தங்கினான். அடுத்த நாள் அவன் கிருஷ்ணாபாயுடன் காசர்கோட்டை விட்டு புறப்பட்டான். அங்கிருந்து தெற்கே சுமார் 15 மைல்கள் தொலைவில் இருந்த ஹோஸ்துர்க்கை அடைந்தான். காசர்கோடு ஆசிரமத்தில் நிகழ்ந்த கடைசி நிகழ்ச்சியை தொடர்ந்து கிருஷ்ணாபாயின் மனநிலை எப்படி இருந்தது? ராமதாசனால் அதை இங்கே விவரிக்காமல் இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி மாபெரும் சோதனைதான். ஆனால் அதில் அவருடைய மேன்மை பரிபூரணமான பொலிவுடன் வெளிப்பட்டது. அவர் பரிபூரண அமைதியுடன் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துடன் இருந்தார். அவருடைய வாயிலிருந்து வேதனையோ கோபமோ நிறைந்த ஒரு சொல் கூட எழவில்லை. அவரை தாக்கிய மனிதர்களை பழித்தும் அவர் எதுவும் கூறவில்லை. மாறாக அவர் மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அவர்களை மன்னிப்பதை தவிர அவர் வேறு எந்த உணர்வும் கொள்ளவில்லை. மற்றொரு சம்பவம். ஆசிரமத்தின் வரலாற்றில் 1938ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கூடிய கூட்டம் மறக்க முடியாத ஒன்று. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் கௌரவம் வாய்ந்த பல நண்பர்களும் பக்தர்களும் கூடியிருந்தனர். அந்த சமயத்தில் மிகவும் பலவீனமான, நடக்கக்கூட தடுமாறிய ஒரு பெண் நோயாளி ஆசிரமத்துக்கு வந்தார். கிருஷ்ணாபாய் அவரை வரவேற்றார். பழைய சமையலறை கட்டிடத்தில் அவர் படுப்பதற்கு ஒரு அறையை ஒதுக்கினார். கூட்டத்தினருக்காக ஒரு மிக பெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிருஷ்ணாபாயின் நேரடி மேற்பார்வையில் பல வகையான செயல்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. அவற்றுக்கு நடுவிலும் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த ஏழை பெண்ணையும் கிருஷ்ணாபாய் கவனித்து கொள்ள நேரம் ஒதுக்க முடிந்தது. விரைவில் அவரது உடல்நிலை மோசமாகியது. அவருடைய நோய் மிகவும் தீவிரமடைந்தது. அந்த சமயம் அங்கே இருந்த மருத்துவர்களின் உதவியை கிருஷ்ணாபாய் நாடினார்.
அவர்களை கொண்டு அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க வைத்தார். ஆனால் ஒரு நாள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவு அப்பெண்ணின் உடல்நிலை மோசமாகியது. அந்த இக்கட்டான தருணத்தில் ஒரு நண்பர் கிருஷ்ணாபாயிடம் சென்றார். அந்த பெண்ணை ஆசிரம வளாகத்திற்கு வெளியே ஏதேனும் ஒரு வீட்டில் தங்க வைக்கலாம். ஏனெனில் அந்த பெண் ஒருவேளை இறக்க நேரிட்டால் அதனால் விழா தடைபட்டு விடக்கூடாது. இவ்வாறு அவர் யோசனை கூறினார். இந்த இலவச ஆலோசனையை கிருஷ்ணாபாய் கேட்டதும் அவர் தனக்கே உரிய முறையில் அமைதியாகவும் இதமாகவும், அந்த பெண் என் சொந்த சகோதரி என்றால் இந்த ஆபத்தான நிலையில் அந்த பெண்ணை இடமாற்ற முடிவு செய்வீர்களா? இந்த பதில் வரம்பு மீறிய அந்த ஆலோசகரை மௌனமாக்கியது. பின்னர் அந்த ஏழை பெண் ஹோஸ்துர்க் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டார். அவர் பூரண குணமடையும் வரை அவருடைய எல்லா செலவுகளையும் ஆசிரமமே ஏற்றுக்கொண்டது. விரைவிலேயே அவர் ஆசிரம சேவையில் சேர்ந்து கொண்டார். இக்கருத்துக்களை நம் வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாயின் இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்த் ஆசிரமம் இணையதளமான www.anandashram.org ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். படித்து மகிழலாம். மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.